ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோம்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இட்லி மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும்ல, அதை கொஞ்சம் திக்காக கொண்டு வர்றதுக்காக தான் இந்த அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிடுறோம். இப்போ அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கைவிட்டு. இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு கொஞ்சம் திக்காக கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப கெட்டியாக ஆயிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம உளுந்த வடை செய்வோம்ல, உளுந்த வடை, போண்டா இதெல்லாம் செய்வோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருந்தா போதும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். மாவு எல்லாத்தையுமே ஒன்று போல் பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் வெட்டுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் ஒரு செகண்டில் நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களா, அப்போ இந்த ஸ்நாக்ஸ் சூடாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்த பிறகு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆயிலில் போட்டு தான் பொரித்து எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழிப்பணியார சட்டிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் எதுவும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும்போது நீங்கள் ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் குழிப்பணியார சட்டியில் போட்டு நீங்கள் பொரித்து எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி மாவு நம்ம இன்றைக்கி அரைச்சிட்டு நாளைக்கு நாளை கழிச்சுலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு. அந்த ஸ்டேஜில் உள்ள மாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 3வது நாள் 4வது நாள் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாவில் புளிப்பு ஏறிடும். ஸோ பார்த்திங்கன்னா மாவில் புளிப்பு ஏறிச்சுன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவுலேயே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மாவுலாம் பசைஞ்சு வச்சாச்சு. மாவு ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து, நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மாவை இதில் ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு எண்ணெயில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் அங்கங்கே சுற்றி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஃபுல் டெம்பரேச்சரில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியே மட்டும் செவந்து வந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் மாவு. அதனால் அப்பப்போ நீங்கள் ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வெந்து வரும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். சூடாக பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி நீங்கள் தாளிக்காமல் பூண்டு போட்டு நீங்கள் அரைச்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்காத தேங்காய் சட்னியை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.